வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். சிறுநீர் சிறுநீரில் புரதம் வெளியேறுகிறதா, அதாவது நுரை வெளியேறுகிறதா? இந்த வர்ம தூண்டல் செய்து பார்ப்போமே. இதனால அந்த நுரை வெளியேறுவது தடுக்கப்படுகிறது, புரதம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது, உடல் நலம் காக்கப்படுகிறது. எளிமையான வர்ம சிகிச்சை. ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறுநீரில் புரதம் எப்படி அதிகமாக வெளியேறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதோட சிறுநீர் தொற்று அப்படின்னு சொல்லலாம், அதாவது சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடுமையான காய்ச்சல். இந்த 3 காரணம் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறுநீரினுடைய அறிகுறிகள், அதாவது அறிகுறிகள் என்னன்னா, சிறுநீரில் அதிகப்படியாக நுரை வெளியேறது, இது அறிகுறி. கணுக்கால் இருக்குல்ல, கால் பகுதியில் முகம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக காணப்படுவோம். இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். அடிக்கடி சிறுநீர் கழிக்க உணர்வு இருக்கும். அதோட உடல் எடை கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். காலையில் எந்திரிச்ச உடனே கால் பகுதி மேல் பகுதி வீக்கம் இருக்கும். தீர்வு இருக்குன்னா இருக்கு. எளிமையான வர்ம சிகிச்சை செய்வோமா? நிரந்தர தீர்வு கொண்டு வரலாம். இப்போ நான் எழுந்து நின்றுட்டேன். இது தொப்புள் பகுதி, இது உந்தின்னு சொல்லுவாங்க வர்மத்தில். இந்த தொப்புள் பகுதியில் இந்த 3 விரல் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு மெதுவாக வலச்சுழற்சி ஒரு 18 முறை பண்ணுறோம். 1 2 3 அப்படின்னு ஒரு 18 முறை பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து அதுக்கு எதிர்ப்புறமாக ஒரு 18 முறை இடச்சுழற்சி பண்ணுறோம். மீண்டும் வலச்சுழற்சி ஒரு 18 முறை பண்ணுறோம். 18 18 18 தொப்புள் பகுதி தான் பண்ணுறோம். இது உந்தி வர்ம பிராண யோகா அப்படின்னு சொல்லலாம். நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த புரதம் வெளியேறதை தடை செய்வதற்கு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வர்ம புள்ளியும் இருக்கு. அதுவும் தொடர்ந்து சேர்ந்து செய்வோமா? இப்போ தொப்புள் இருக்குல்ல, உந்தின்னு சொன்னால, இங்கிருந்து நேர் கீழே 4 விரல் நேர் கீழே, இதுதான் இந்த புள்ளி தாங்க. இந்த இடத்த இந்த சுட்டு விரல், இந்த ஆள்காட்டி வச்சுட்டு மெதுவாக அழுத்தி அழுத்தி விடுறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 முறை எண்ணிக்கணும், கவுண்ட் பண்ணணும். 80 கவுண்ட் பண்ணோம்னா 1 நிமிடம் முடியும். அந்த 1 நிமிடம் முடிஞ்ச பிறகு மெதுவாக அந்த இடத்த தடவி விடணும். இது 2வது பயிற்சி. 3வது பயிற்சி, கை எடுத்துக்கிட்டேன், லேசாக சாமி கும்பிடுற மாதிரி வச்சுட்டுனா பாருங்க, கீழே வச்சுட்டு மற்ற கையை விரலெல்லாம் வச்சுட்டு தேய்ச்சிட்டே மேலே போகிறோம் பாருங்க. அப்படி இந்த கை கீழே வருதுங்களா, தேய்ச்சிட்டே மேலே போகிறோம் பாருங்க. நல்லா கை விரல்கள் பிரித்து வச்சுக்கணும். ஒன்றா எனக்கு கூட பிரித்து வச்சுட்டு மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே மேலே போகணும். அப்படியே மேலே தேய்ச்சிக்கிட்டே போகணும். அப்படியே தேய்ச்சிட்டே போகணும். இது வர்ம பிராண யோகா. தொடர்ந்து பாருங்க. 1 2 3. என்ன, நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம உடம்பை நாமே சரி பண்ணுறோம். இதை 1 நிமிஷம் செய்யலாமா? ஒன்றும் இல்லை, மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சுக்கணும். இந்த கீழே இறக்கி 5 விரலும் இப்படி வச்சுட்டு மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே மேலே போயிட்டு அந்த விரல் முடிவு வர போகிறோம். அப்படியே இது கீழே வருது, மறுபடியும் அப்படியே கீழே போகிறோம், மேலே போகிறோம். கீழே வந்துச்சு இல்லையா, இங்கேருந்து மெதுவாக மேலே போகிறோம். இந்த மாதிரி 1 நிமிடம் தொடர்ந்து செஞ்சோம்னா நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம், கிட்னியை சமநிலைப்படுத்தும், சாந்தப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். அது குறைபாடுகளுடைய குறைகளை சரி பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்போ ஃபில்டர் நல்லா நடக்கும், புரதம் வெளியேறாது. எளிமையாக அந்த வர்ம தூண்டல் செய்யும்போது அவங்களோட இயக்கங்கள் கிடைக்கும். அந்த இயக்கங்கள் கிடைக்கும் போது அந்தந்த உறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா உறுப்புக்கும் வேலைக்கானது அந்த வர்ம புள்ளி தான் கொடுத்துருக்கு. நமக்கு நாமே திட்டம், நம் நலம் நம் கையில் திட்டம். அது ஒரு உணவு சொல்லட்டுங்களா? கோவைக்காய் காலையில் 1, மதியம் 1, இரவு 1, முடிஞ்சால் 2 கூட பச்சையோட மென்று சாப்பிட வேண்டியது தான். தினமும் நம்ம அந்த புரோட்டீன் தன்மை
சீராக வரை சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். புளிப்பு குறைச்சிக்கணும். தோசை நிறுத்தணும். தோசை சாப்பிடவே கூடாது. காய்கறிகள் எப்படி சாப்பிடணும் தெரியுங்களா? பிஞ்சு காய்கறிகள் அதிகமாக சமைச்சு சாப்பிடணும். இப்போ கத்திரிக்காய்னா பிஞ்சு கத்திரிக்காய், வெண்டைக்காய்னா பிஞ்சு வெண்டைக்காய், அந்த மாதிரி முருங்கை பிஞ்சு முருங்கை, இந்த மாதிரி பிஞ்சு காய்களை சமைச்சு சாப்பிடணும். 30 நாள் ஒரு சூப் குடிப்போமா? நம்ம கடையில் போட்டு சூப் குடிக்கிறோம் இல்லை, காய்கறி சூப் நம்ம வீட்டில் செஞ்சு குடிப்போமே. கொத்தமல்லி தழை ஒரு கை நிறைய எடுத்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வச்சு காலையில் அந்த தண்ணியை கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த சுவைக்காக. காலையில் ஒரு கப் கொத்தமல்லி தழை சாறு குடிக்கணும் 30 நாட்கள். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இன்னொரு டீ காலையில் எந்திரிச்ச உடனே இது குடிச்சிடணும் 30 நாட்கள். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேய் இலை மட்டும்தான் போடணும். தேய் இலை அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் அதை போட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளராக குறைக்கணும். குறைச்ச பிறகு இறக்கி கீழே வச்சுட்டு அரை டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் சாதாரண தண்ணி அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றணும் அதே இதில். அப்போது அந்த சூடு குறைஞ்சி மிதமான சூடு இருக்கும் தானே, அந்த தண்ணியை மெதுவாக குடிக்கணும், வடிகட்டி குடிக்கணும். எத்தனை நாட்கள் தெரியுங்களா? 15 நாட்கள். இந்த பயிற்சியை 15 நாட்கள் செய்து பாருங்கள். 15வது நாட்களில் உங்களுக்கு அந்த புரதம் ஏறுவதை நின்றுவிடும். 15வது நாட்களில் நுரை வெளியேறுவது நின்றுவிடும். 15வது நாட்களில் கை கால் வீக்கங்கள் குறையும். உடல் எடை குறைவிலிருந்து மீண்டு வந்துடலாம். நம் நலம் நம் கையில். செய்வோம், உடல் நலம் காப்போம். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.